எல்லாத்தையும் குத்துட்டு இப்படி ஓட்டான். நீ வாங்கி குத்திய ஒரு டீ 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 குடிச்ச உடனே இங்க பாருங்க எங்க போயிருக்கான்னு சொல்லிட்டு. தட் ஏரியா பப்ளிக் டாய்லெட். சாருக்கு டீ உள்ள போனேன் இல்லையா, பேக்ல ரிவர்ஸ்ல ஃபாஸ்டா வந்து இப்ப ஃபீஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்களே, அப்ப வாங்கல. இந்த பில்டிங் எல்லாம் எப்படி காலியாக்குதோ அந்த பில்டிங் எல்லாம் இந்த பிஜனுங்க உக்காந்தா எப்படி ஃபுல் ஆயிருது, அந்த மாதிரி பப்ளிக் மேல உக்காந்துருவாங்க. என்னன்னா இந்த பிளாக் ஹாய்ஸ்டிங் இந்த போல் இருக்குதுங்களே, இந்த போல்ல வந்து 10 days வந்து பிளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணுவாங்க. Day 1ல இருந்து 10 days பண்ணுவாங்க. 11th டேல தான் அந்த வந்து தேர் இஸ்குவாங்க. அந்த தேர் வந்து மினிமம் 1 week to 10 days வரைக்கும் இங்கே வெளியவே நிக்கவாங்க. ஸோ இப்போ அங்கேருந்து கிளம்பி விவிபுரம் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு லஞ்சுக்கு, ஒரு இட்லிக்கு, ஒரு பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு க்ரௌட் இல்லாம இங்க எக்கச்சக்கமான க்ரௌட் இருக்கு. எக்கச்சக்கமா, அதுவும் வீக்கெண்டுன்றதுக்கு சொல்லவே வேண்டாம், அவ்வளவு க்ரௌட் இருக்கு. அந்த அளவுக்கு க்ரௌட் இருக்கும்போது என்னால என்ன சொல்றதுக்கு தெரியல. ஆனா உண்மையிலேயே ஒரு ஃபெமிலியரான பிளேஸ், ஒரு எக்ஸலண்டான பிளேஸுக்கு தான் இவ்வளவு க்ரௌட் யூஸ்வலா வருவாங்க. ஆனா இங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒண்ணு இருக்கு. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம் வாங்க. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா பாவஜே 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 கீழே இருக்குடா கேள்றா. பாவஜே நம்பல்துலடா நின்றா தகலி 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 அவன் போய் பிசினஸ் பண்ணிக்கிறாங்க. பாவஜே பாவஜே ஏய் இந்தா பாய் நல்லா இல்லையா? ஒண்ணுதானா சொன்னேன், ஒண்ணுதானா சொன்ன அவங்கடா. சாரி ப்ரோ சாரி ப்ரோ சாரி. ஏய் பைத்தியக்காரன் முட்டை என்ன செருப்புல அடிச்சுட்டு வேண்டாம். அவன் என்ன டேய் செருப்புல அடி வாங்கி குச பிளான் பண்ணவன் அவரே சிரிக்கிறாரா. அங்க பாரு சிரிச்சுங்கிறாரா அவரே. போய் பாபு பாபு அவட்டு போய் விற்க தெரியுது இல்ல, அது உண்தான் தெரியுமாக்குறேனே அதுக்கு சாப்பிட்டுக்கிறான். பாவுதுனா போய் குறாங்க ஒரு நிமிஷம். என்னப்பா குறாங்க? ஐயோ ஐயோ டஸ்ட்பின் மாதிரி வாங்கிட்டுதான். இப்ப கேக்குறா அல்துன்னு சாப்பிடறேன். என்னாச்சுடா? பாவ பஜ்ஜில பாவமா சாப்பிடுறேன். வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? பாவமா அல்துன்னு சாப்பிடாது மகனா ஓடு மூஞ்சி மேல நல்லா துப்பிக்குது. பாவ பாஜினா பாவமா சாப்பிடணும், அழுதுன்னு சாப்பிடுவோம். பாவமா ஏய் பாவம் ஆயிட்டாங்க. ஆமா ஒரு செகண்ட்ல பாவம். சரி இப்ப சட்டை கழட்டுவா பாரு அடுத்த ஸ்டெப். ஏய் நெய் போட சொல்றான். ஏய் பட்டர் பட்டர் வாங்க. ஏய் பட்டர் வாங்கடா. ஏய் பட்டர் வாங்கடா. அதெல்லாம் பிரச்சனை இல்ல, அது மூஞ்சி பாக்கணுமே. பாபாதின்னு கூவி கூவி வித்துட்டு எவ்வளவு போன பிளேட் தூக்கி வச்சுட்டு வேண்டாம். பாவ் பாஜி, வடா பாவ், சாக்லேட் லஸ்ஸி. சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம், டிசர்ட்ஸ். ஸோ வெஜிடேரியன் ஸ்டஃப்ல இருந்து மட்டும் இல்லாம டிசர்ட்ஸ் லவ் பண்ணக்கூடிய எல்லாருமே இங்க வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க சிஸ்லர்ஸ்ல இருந்து ப்ரௌனிஸ் இருக்கு, கச்சோரி இருக்கு, இந்தியன் சாட் இருக்கு, பேஸ்ட்ரிஸ் இருக்கான்னு தெரியல, கோல்கப்பா இருக்கு. ஸோ இந்த பொட்டேட்டோ ட்விஸ்டர் இருக்கு. ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபுட் இருக்கு, ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பாப்போம் என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னு. வாங்க. இங்க வெஜிடேரியன் இருக்கிறதுக்கு இன்னொரு பெரிய காரணம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் ஒட்டியே வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட்ன்றதுனால இங்க மேபி நான்வெஜ் அலோ பண்றதுல என்னமோ. ஆக்சுவலி இது கோயில்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி
எங்க பேஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது இங்க வந்து ஒரு வெஜிடேரியன்ஸ் தான். ஏன்னா இங்க சுத்தி முத்தி வந்து எப்படி சொல்லுது எல்லாம் கோயிலுங்க தான். ரைட் ரவுண்ட் லைக் 4 சர்க்கிள்ஸ் லைக் கவர் ஆன மாதிரி எல்லாம் கோயில்னால நீங்க டே 1 ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நீங்க உடனே ஒன் நான்வெஜ் கூட பார்க்க முடியாது. ஸோ கம்ப்ளீட்லி ஒரே வெஜ் தான். நீ எல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணிக்கின? சரி, இப்பதானே உங்க மம்மி போன் பண்ணாங்க, சாரி உங்க ஒய்ஃப் போன் பண்ணாங்க, வரும்போது குழந்தைக்கு பேம்பஸ் வாங்கி வந்துட்டு ஒரு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காருடா. நீ சொன்னதுக்கு இதெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதா அவர் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு நீங்க பார்த்த வேலைக்கு. சரி, இப்போ போன் வரலையா அவனுக்கு? அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணாங்க? வரும்போது என்ன வாங்கி வர சொன்னாங்க? அத்தனை அவங்க வீட்டுல இருந்தா போன் வந்துச்சு உனக்கு? டைப்பர் வாங்குவா, அப்புறம் போனிஸ் வாங்குவா, பெட் வைப்ஸ் வாங்குவான்னு போன் வந்துச்சுல்ல. பெங்களூர்ல வரும்போது குழந்தைக்கு என்ன சொன்னாங்களாப்பா? ஃபர்ஸ்ட் கிரை என்னது? ஃபர்ஸ்ட் கிரைல இருந்து ட்ரெஸ் வாங்கி வந்து சொன்னாங்களா? அதெல்லாம் நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. வெஜ் லவர்ஸ் எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா விவிபுரம் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ இந்த விவிபுரத்துக்கு ஏற்கனவே வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து சில இடத்துல ஃபுட்டு ட்ரை பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் எல்லாமே எங்களால் காட்ட முடியல, ஏன்னா க்ரௌட் அதிகம், பயங்கரமான க்ரௌடு. ஸோ எங்களால் ஃபுட்டேஜ் சரியாக எடுக்க முடியல, ஏன்னா ஃபுல் க்ரௌடு, ஃபுல் சவுண்டு. ஸோ நாங்கள் என்ன தான் பேசினாலும் பெருசாக கேட்காது. இதோட பெங்களூர் வீடியோஸ் சீரீஸ் முடியுது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு மற்ற வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோ போயிட்டு பாருங்கள். பிளேலிஸ்ட்டு மேலே கொடுக்குறேன், பிளேலிஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கடலல போதும் கால் தொட்டு உரசி, கடலுள்ள போதும் நான் இல்லடி, கடல் மண்ண போதும் காலோட ஒட்டி, கரை தாண்டும் வரதா இது பேரடி. நடுவினோ